ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு மனநோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனநோய் வந்துட்டு எதனால எல்லாம் வருது, எப்படி வருது, வந்தால் அதோட அறிகுறிகள் எப்படி இருக்குங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது மனநோய்ங்கிறதேவும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ மனநோய் வந்துட்டு மனநோய் வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா அவங்க உண்மையிலே பார்த்தாக்கா ஒரு பேயறிஞ்ச மாதிரியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தோன்னா மனநோயின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாததுனால அவங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அகற்றின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லிட்டு. அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா அந்த மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லாததுனால அவங்க முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிரும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை பார்த்தா அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்களோட அழகு பொலிவு எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க. எல்லாருமே மனநோய் வந்தவங்க எல்லாருமே அந்த முகம் வந்துட்டு காட்டி கொடுத்துரும். ஆனால் அதை வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா செய்வனை செஞ்சுருக்காங்கங்கிற நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மனநோய் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, மனநோய் வந்தவங்களுக்கு அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முகத்தோட மாற்றம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாதமெல்லாம் ஒரு மாதிரி எரியும். திகு திகு திகுன்னு எரியிற மாதிரி இருக்கும். பயங்கர ஹீட்டான மாதிரி. உடம்பெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தருக்கு இப்படி கால் வந்துட்டு பாதம் வந்துட்டு திகு திகுன்னு எரியும். அப்போ என்னென்னா, ஒரு ஐஸ் கட்டி வச்சா நல்லா இருக்குமா, கூலிங்காக ஏதாவது காலில் வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். அது அப்படி ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் அவங்களால கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அது மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு முகம் தலை அப்படி ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்குற மாதிரி, அதான் ஒரு ஹீட்டு இதாகிற மாதிரி இருக்கும். அப்படி அவங்களுக்கு அது மாதிரி தான். போய் குளிக்கலாமா, என்ன செய்யலாம், கூலிங் வேணும், அதாவது சூடு தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக தான் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பே எரியிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் இதில் சொல்கிற எல்லாமே ஒருத்தருக்கே வராது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த உடம்பு எரிச்சல் வரும். அதே மாதிரி நைட்டில் தூங்கணும்னா, இப்போ ஏசியில் இப்போல்லாம் எல்லார் வீட்லேயுமே ஏசி வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஏசி இல்லாமல் இருந்தால் அவங்களால கண்டிப்பாக தூங்கவே முடியாது. ஏன்னா அந்த கால் எரிச்சலுங்கிறது வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு கூலிங் ஆனால் மட்டும்தான் தூங்கவே முடியும். அப்படியே அது மாதிரி ஆயிரும். இப்படி இது மாதிரி தான் அறிகுறிகள் வந்துட்டு அந்த எரிச்சல் தான் மெயினாக இருக்கும். முக மாற்றங்களும் அந்த உடம்புல ஒவ்வொருத்தருக்கு கை உள்ளங்கை ரெண்டும் திகு திகுன்னு எரியும். ஒருத்தருக்கு பாதத்தில் எரிச்சல் இருக்கும், ஒவ்வொருத்தர் தலையில் எரிச்சல் இருக்கும், ஒவ்வொருத்தர் முகம். உதாரணம் சொல்லணுன்னாக்கா, இப்போ நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் ட்ரெயினில் தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மாவுக்கு மனநோய். அதை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு மனநோயின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி ட்ரெயினில். அப்போல்லாம் ரிசர்வேஷனே செய்யாமையே போயிட்டோம். திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் எப்போ வராங்க எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியாது. திடீர்னு நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட்டு இல்லை, நின்றுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவால் ஒன்றுமே முடியலை. அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரியாகவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. அவங்களால ஒன்றும் முடியலை. லாஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. சரி குடிக்க தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். என் பக்கத்தில் தான் நின்றுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்தாங்க, திறந்தாங்க. அப்படியே முகத்தெல்லாம் ஃபுல்லாக, தலையில் முகத்துல எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றிட்டா அவங்களால ஒன்றுமே முடியலை. அப்படி அதை ஊற்றிட்டு அங்கே இருக்கவங்களாம் என்னங்க தண்ணி மேலெல்லாம் படுதுன்னாங்க. அவங்க எதையுமே சட்டை பண்ணலை. அப்படியே ஒரு பாட்டில் தண்ணியை தலையோட முகத்தோடு சேர்த்து அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்படியே நின்னாங்க. அது மாதிரி அந்த ஒரு எரிச்சல் தான் மெயினாக வரும். அதை வந்துட்டு அவங்க யாருக்கிட்டையும் இதனால தான் எரியுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க. பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்படி இருக்கும். இந்த மனநோய் வந்துட்டு எதனால மெயினாக வருது தெரியுங்களா? யாருக்கெல்லாம் மெயினாக வருதுன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டில் யாரை அதிகமாக பாதிக்கும்னு சொன்னால், கர்ப்பமாக இருக்கிற பெண்களை தான். கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருங்க, கவலை எதிர்படக்கூடாது. ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவாங்க, பொண்ணு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோ, எல்லாம் வாங்கி கொடுன்னு.
மெயினாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு காரணமே வாங்கி கொடுத்து பொருள் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு பார்க்கறது கிடையாது. அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணுங்கள ஆண்கள் கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன தவறு கூட செஞ்சுட்டா அந்த பெண்களால் தாங்கிக்கும். சாதாரண டைமில் தாங்கிடுவாங்க. இந்த உங்கள் வீட்டுக்காரர் வேறு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காரு, இந்த அங்கே பேசுகிறாரு, அங்கே போகிறாருன்னு சொன்னால் அதை அந்த பொண்ணால் தாங்கிக்கிற சக்தி அந்த பொண்ணுக்கு இருக்கும் சாதாரண டைமில். ஆனால் கர்ப்பமாக இருக்கிற டைமில் அந்த பொண்ணோட நரம்பு எல்லாமே ஒரு மாதிரி தளர்ச்சியாக தான் இருக்கும். அதாவது ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் 7 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதத்துக்காவது இதே மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும். அப்படி உள்ளவங்கள பெரியவங்க வீட்டில் உள்ளவங்களும் கணவன்மார்களும் நல்லா பார்த்துக்கணும். இந்த டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு மனநோய் அதிகமாகவே வரும். அது அவங்க மனநோயினே தெரியாமல் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கர்ப்பமாக இருக்கிற டைமுங்கும் போது அந்த டைமில் மட்டும் கணவன் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசு நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், வெளியில் சொல்லவும் முடியாது, அவங்களால சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா கணவனுக்குங்கிற ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, அது கெட்டு போயிடும்னு ஒரு பக்கம். ஒரு சிலர் வந்துட்டு இது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் ஒரு சிலருக்கு எப்படின்னாக்கா, ஐயோ இதை பற்றி கேட்டால் நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ அப்படிங்கிறது இதெல்லாம் நினச்சிக்குவாங்க. அதே மாதிரி பெற்றவங்ககிட்டையும் சொல்ல மாட்டாங்க. கணவரை பற்றி இப்படி ஒரு தவறு செய்கிறாங்கங்கிறத வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் கொஞ்சம் பாரம் குறையும், மனசில் உள்ள கவலைகள் போயிட்டாலே அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வராது. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. வீட்டில் பெரியவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது, சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சேவும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மனநோயை அதிகப்படுத்திடுவாங்க. நல்ல ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா அவங்க அதுலேருந்து மீண்டு கொண்டு வந்துடுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் சரியாகாது. கர்ப்பமாக இருக்கும்போது வர்ற மனநோய் அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது. அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அது அதான் சொன்னேன், நரம்பெல்லாம் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும். அந்த டைமில் அந்த அளவுக்கு பொண்ணுங்களால் ஒரு இதாக இருக்க முடியாது. எவ்வளோ போல்டான பொண்ணாக இருந்தாலும் அந்த டைமில் வீக்காக தான் இருப்பாங்க. அந்த டைமில் மட்டும் வந்துருச்சுன்னா மனநோய் வந்துட்டா அது சீக்கிரத்துலலாம் சரியாகாது. அப்போ அதுக்கு ஒரு நாள் பிடிக்கும். நாள் ஆக ஆக என்ன பண்ணணும்னா இவங்க அந்த மைண்டில் இருந்து அதை கொண்டு வர்றதுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணணும். அப்படியெல்லாம் இல்லைங்கிறத உணர வச்சிட்டாலே அது சரியாயிரும். ஆனால் என் இஷ்டம், நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட தான் இது ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி வீட்லேயே வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போக மாட்டாங்க. அதாவது மெண்டல் ஆகாமல் அவங்களே பார்த்துக்குவாங்க. அந்த மனநோயோடையே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு இதாக ஆகி வெளியில் போகிற பார்த்தீங்களா, 1 வீக்லலாம் மெண்டல் ஆகி போனவங்கலாம் நான் கதை சொல்லியிருக்கேன். அப்போ அப்படி ஆனவங்களும் இருக்காங்க. அது மாதிரி ஆகாமல் வீட்லேயே இருப்பாங்க. இன்னொன்று யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னாக்கா, மனசில் கவலைகள் அதிகமாக. இப்போ கணவன் தவறு செஞ்சாதான் அப்படிங்கிறது ஒரு ரகம், அதனால வருதுங்கிறது. இன்னொன்று குடும்பத்தில் கஷ்டம், ரொம்ப பண கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த கடங்காரவங்க வாசலில் நிற்கிறதும் கேட்குறதும் இது மாதிரி பிரச்சனைகள் வர்றவங்களுக்கும் இப்படி ஒரு மனநோய் வரும். அதுலேருந்தும் மீண்டு வரணும்னா அதில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் அதுலேருந்தும் அவங்களாலையும் மீண்டு வர முடியும். அதுவும் நாள் கணக்காகவே ஆகும். ஆனால் ஒன்று, இந்த மனநோய் வந்தவங்களுக்கு இது மாதிரி சந்தோஷமாக இதாக இருந்தால் அவங்களுக்கு மனநோகாமல் அது மாதிரி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்கெல்லாம் கூட இருந்து சரி பண்ண முடியும். ஆனால் அந்த மனநோய் கண்டிப்பாக அடுத்ததும் சீக்கிரமாக அவங்களுக்கு வரும். அதாவது அது நல்ல க்யூராக ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்படி ஆகி நிறைய பேர் இருக்காங்க. நல்லா ஆயிடுச்சு, நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கோபம் வர்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமோ, அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று இது பண்ணிட்டாலோ டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தால் அப்போ திரும்ப என்னன்னா அந்த ஸ்டேஜுக்கு அவங்க ரொம்ப சீக்கிரமே அவங்களால போயிட முடியும். அதனால முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்ட நல்ல விதமாகவே பேசி நல்ல விதமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னும் யாருக்கு வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று கணவனால், இன்னொன்று பணத்தினால, இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, குழந்தை பிறந்துடும். ஆனால் வீட்டில் இருக்க மாமியாருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆம்பளை பையன் பிறக்கலை, பொண்ணாக பெற்று கொடுத்துட்ட,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த டைமில் தான் அந்த பொண்ணுங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பொண்ணை பெற்றுட்டு பையனை பெற்றிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மதிப்பு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க மாமியார் வீட்டில். அந்த பொண்ணுக்கு அதை வெளியிலேயே சொல்லவும் முடியாது. ஆனால் நிறையா முட்டாள் மாமியார்கள் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆணை பெக்கிறதோ ஒரு பொண்ணை பெக்கிறதோ ஒரு ஆண் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து அதை டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இது மாதிரி புரியாதவங்களுக்காகவே டாக்டர்ஸே சொல்கிறாங்க, இது பெண்கள் கையில் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பபாத்திரம் இருக்குது, அவங்க ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கலாம், அதுதான் ஒரு பெண்ணால் முடியுமே தவிர ஆனா பொண்ணாங்கிறதெல்லாம் ஒரு பொண்ணு கையிலேயே கிடையாது. அது பரம்பரை கையிலையும் கிடையாது. ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு ஆண் குழந்தைனாக்கா அதுவும் ஆண் கையில் தான் இருக்குது, பெண் குழந்தைனாலும் ஆண்கிட்ட தான் இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், நான் டாக்டர்ஸ் சொன்னதை சொல்கிறேன். எக்ஸும் ஒய்யும் ஆண்கிட்ட இருக்கும், வெறும் எக்ஸ் மட்டும்தான் பொண்ணுக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த எக்ஸும் சேரும்போது பொன் குழந்தை பிறக்குது, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா ஆண் குழந்தை பிறக்குது. அப்போ அந்த ஆண்கிட்ட தான் எக்ஸும் ஒய்யுமே ஆண்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஆண்கிட்ட இருந்து வர்றது தான் பொண்ணு பெற்று கொடுக்க முடியுமே தவிர ஒரு பொண்ணால் உள்ள செஞ்சு வச்சு ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று எடுக்க முடியுமா? அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கும் ஒரு சின்ன பயம் வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்கிறதுனால ரெண்டாவது பையனாக இருக்குமா பொண்ணாக இருக்குமான்னு தெரியல. நம்ம எங்கேயாவது ஜோசியம் ஜாதகம் அதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ என் சம்மந்தி சொன்னாங்களாம், நீ ஏமா அதெல்லாம் போயிட்டு பார்க்கணும், பொண்ணாக இருந்தால் என்ன பையனாக இருந்தால் என்ன, அது உன்னோடது தப்பு எதுவும் கிடையாது. என் பையன்கிட்ட இருந்து வர்றது தான், அது என் பையனோட கையில் தான் இருக்கே தவிர ஒன்ட்ட எந்த இதுவும் இல்லை. பையனை தான் சொல்லணுமே தவிர ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ரெண்டுமே சந்தோஷந்தான். கடவுள் கொடுக்கறது அது எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. அதனால ஒன்றை எல்லாம் நீ பொண்ணு பெற்றாலும் பையன் பெற்றாலும் ஒன்றை நாங்கள் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்ககிட்ட எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன அதையேவும் என் சம்மந்தி வந்துட்டு பொண்ணுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பையனால் தான் ஒரு பையனோ பொண்ணோ பெற்க முடியுமே தவிர ஒன்கிட்டலாம் எதுவும் கிடையாது. அதனால் அதை பற்றியெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, அதை பற்றி எதுவுமே யோசிக்காத. கடவுள் கொடுக்குற எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மாமனார் மாமியாக்களும் இருக்கிறாங்க. கஷ்டப்படுத்த யாருக்குமே தெரியறதில்ல, ஆம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல, வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கும் தெரியல. அந்த பொண்ணுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படி மனநோய் வந்துடும். அது வந்துட்டு அதை இன்னும் எப்படியெல்லாம் அவங்களுக்கு புரிய வைப்பாங்கங்கிறது தெரியல. டாக்டர்ஸுங்க தான் நிறைய வீடியோஸ், இதை பற்றின வீடியோஸ் வந்து நிறையா போட்டால் தான் இது மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் கூட அது போகும், பொண்ணுங்களுக்கு மனநோயிலிருந்து காப்பாற்றவும் முடியும். அது மாதிரி நிறைய பொண்ணுங்க அந்த டெலிவரி டைமில் வர்ற கஷ்டங்கள்னால தான் வரும். அது வந்துட்டு இப்படி மாமியார்கள் படுத்துகிற கொடுமைகளாலேயும் குழந்தை பிறக்கலைங்கிறதுலையும் வரும், பல பிரச்சனைகளால். ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு தான் ஜாஸ்தி பிரச்சனை, அதிகமாக மனநோய் வர்றதும் அவங்களுக்கு தான். அதுலேருந்து இதாகணுன்னாக்கா அவங்க மனசு தைரியமாக இருக்கணும். அதனாலயோ என்னவோ அந்த காலத்துல இருந்து டெலிவரினாக்கா அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது நல்லது தான். ஏன்னா ஒரு அம்மா வீட்டிலங்கும் போது அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டங்களோ இருக்காது. மாமியார் வீட்லேயும் நல்லா பார்த்துக்கிற மாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. அம்மா வீட்டுக்கே அனுப்பாமல் பார்த்துக்கிற மாமியார்களும் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஆம்பளை பையன் வேணும்னு கொடுமைப்படுத்துறதுனால பொண்ணுங்களுக்கு மனநோய் வருதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி இன்னும் அடுத்ததெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போச்சுனாக்கா இதை வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போவே இதை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. சின்ன வீடியோன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, பெரிய வீடியோ வந்துட்டு யாரும் பார்க்குறதில்ல. இன்னும் நான் வீடியோங்கள்லாம் உங்கள் டவுட்டுங்களை கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சுங்கிறதும் தெரியும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, மனநோய் வர காரணம் பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலைங்கிற அந்த கவலையிலேயும் மனநோய் வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அம்மா வந்துட்டு விட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டிலையே இருக்குது. பாட்டி வீட்டிலே இருந்து வளர்ந்து வருது. அவங்க பாட்டி வந்துட்டு தான் பையனுக்கே கட்டி வீட்டிலே பேத்தியவே மருமகளாக்கிக்கலாங்கிற ஆர்வத்தில் பொண்ணை நல்லா வளர்த்து படிக்கவும் வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் 10th எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த பையனுக்கு இந்த பொண்ணை விட இவங்க
தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருது. தங்கச்சியை பிடிச்சோன்னா இந்த பொண்ணு மட்டும்தான் அவங்க பாட்டி வீட்டிலேயே வளருது. ஆனால் அவங்க தங்கச்சியை பிடிச்சதுனால அந்த பையனுக்கு தங்கச்சியை மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை. அந்த பொண்ணு அது அப்போ அதை ஒன்றும் பெருசாகவும் சொல்ல கிடையாது, அசால்ட்டாக இருந்தது. எனக்கு வேணாம், தேவையில்லை, வேணா மேரேஜ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனை இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. அப்போது நாள் ஆக ஆக அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது. அந்த பொண்ணு சாதாரணமாகவே யார்கிட்டையும் பேசாது. அதனால என்ன நினச்சிட்டோம்னா, அந்த பொண்ணு சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். அது உள்ளுக்குள்ளேயே இருந்து இருந்து மனநோயாகி இதே மாதிரி அசிங்கமாக பேசுறது, எதிர்த்து பேசுறது, அடிக்கிறது, அவங்க பாட்டியவே அடிக்கிறது, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் அந்த பொண்ணு மேரேஜ் அதுக்கப்புறம் வேறு இடத்துல எங்கேயும் மேரேஜ் பண்ணி வைக்கவும் முடியலை, வைக்கலை. அந்த பொண்ணுக்கு தான் இப்படி ஆகிட்டதுனால யாரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அப்படியே அந்த பொண்ணு இன்னும் அதே மாதிரி இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பொண்ணு என்ன நிலைமையில் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே இது மாதிரியும் ஒரு சிலர் வந்துட்டு மனநோயினால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பொண்ணுங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்லாமல் உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் இப்படி. ஆனால் ஆண்களுக்கு மனநோய் வந்ததை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. நிறைய பேர் இப்போ பைத்தியமாக ரோட்லலாம் அலையிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்க, பாய்.